செல்லக்குமார் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றைக்கு ரயில்வே துறை இந்த திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். பேசுறவங்க யாராக இருந்தாலும் நான் பேசிய முழுமையை தெரிந்து பேசுவேன். இந்த மக்களை முட்டாளாக ஏமாற்றிருக்கிறார். திட்டம் முழுமையாக நிராகரிக்கப்பட்ட போடக்கூடிய 2 வார்த்தை நீங்க எழுதினீங்கன்னா 18 லட்சம் மக்களுக்கு அவருடைய கனவு நனவாக வாய்ப்பு. 2022 ஜூன் 19 அவர் அதை கையெழுத்து போடுகிற போது டாக்டர் ஃபார் யூ எலோன் அண்ட் சாங்ஷனிங் அப்படின்னு தான் சொல்லித்தான் கையெழுத்து போட்டார். அது ப்ராசஸ் ஆகாத போது இந்த திட்டத்தை செயல்படுத்தவே துறையினுடைய அமைச்சர் இருந்த போதே இது செயல்படுத்த முடியாது என்று முடித்து வைக்க இத்தனை பேர் ரிஜெக்ட் செய்யப்பட்ட அந்த திட்டத்தை இன்றைக்கு அதற்கு முதல் வெற்றி கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளையார் சொல்லிங்கிறது இதுல போட்டுதான் அதை ஆரம்பிப்பாங்க. அது இன்னைக்கு வெற்றிகரமாக ரயில்வே நிலையம் வருமா வராதா? இந்த குளமுகி திட்டம் இருக்குங்க. இதோட தற்போதைய நிலை என்ன? ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி மார்க்கமான ஓசூருக்கான ரயில்வே திட்டம் கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போட்ட வேட்பாளர்கள் இந்த திட்டத்தை செயல்முறைக்கு கொண்டு வருவது என்று பல்வேறு விதமாக அவர்கள் தங்களுடைய விளம்பரங்களை தேடிக்கொண்டார்கள். ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அமைச்சரை சந்தித்தோ அதிகாரியை சந்தித்தோ ஒரு மனு கொடுத்து விட்டு வீட்டில தூங்கிவிட்டால் அந்த திட்டம் நிறைவேறிவிடாது. 98ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்கு முதல் சர்வே எடுக்கப்பட்டது. அந்த சர்வே எடுத்த முடிவு 2000 தான் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் என்ன என்று சொன்னா 98 இந்த திட்டத்திற்கு ஒரு அடிக்கல் நாட்டு விழாவையே இங்கே ஒரு பெரிய மனிதர் நடத்தி இந்த மக்களை முட்டாளாக நம்பி மக்களை ஏமாற்றி இருக்கிறார். ஒரு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த திட்டத்திற்கான ஒப்புதல் பெற வேண்டும். அதற்கு அடுத்து நிதி ஒப்புதல் பெற வேண்டும். டெண்டர் செட்டில்மெண்ட் ஆக வேண்டும். அந்த ஒப்பந்ததாரர் பணி எழுந்த ஆர்டர் வாங்கின பிறகுதான் திட்டத்துக்கே அடிக்கல் நாட்ட முடியும். ஆனால் 98 ஒரு போலியாக மக்களை ஏமாற்றி இப்படி ஒரு அடிக்கல் நாட்டு விழா நடத்தி தன்னை ஒரு சுய விளம்பரத்திற்காக இதை செயல்படுத்தினார்கள் கடந்த காலத்தில். அதற்கு பிறகு கடந்த பல ஆண்டுகளாக ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட சர்வேகள் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டை சார்ந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினரும் மத்தியில ரயில்வே அமைச்சர்களாக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 2 பேர் மத்தியில ரயில்வே அமைச்சர்களாக இருந்தார்கள். இந்த 10 சர்வே எடுக்கப்பட்ட சர்வேக்களும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்பதில் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டை சார்ந்த 2 ரயில்வே அமைச்சர்கள் இருக்கிற போது எடுக்கப்பட்ட சர்வே அறிக்கையை நெகட்டிவாக காட்டப்பட்டு அதுவும் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. ரயில்வேயை பொறுத்தவரை ஒரு திட்டத்தை செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்று சொல்லப்படுகிற ROR என்று அவர் சொல்லுவார்கள். அந்த கணக்கீடு எடுப்பார்கள். அந்த கணக்கீடு என்பது +10 என்று இருக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த திட்டத்தை பற்றி பரிசீலனை எடுப்பார். ஆனால் இதுகாரும் இந்த திட்டத்திற்கு சர்வே ரிப்போர்ட் அறிக்கை தாக்கல் செய்த போது அது எல்லாமே -8 -5 என்று புள்ளி விவரத்தில் தான் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இப்படி 10க்கும் மேற்பட்ட சர்வேக்கள் ரிப்போர்ட் நெகட்டிவாக ரிஜெக்ட் செய்யப்பட்ட பிறகு கடைசியான சர்வே ரிப்போர்ட் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. நான் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்கு முன்னர் அந்த அறிக்கை ஒரு சுப்பாராவ் என்ற ஒரு அதிகாரி ஆந்திராவை சார்ந்தவர், அவர் அவருடைய அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டு அவரும் ஓய்வு பெற்று விட்டார், ரிட்டையர்ட் ஆகிட்டார். நான் ஜூன் திங்கள் 2019 ஜூன் திங்கள் 19 பதவியேற்று விட்டு 4 மணி என்னுடைய பதவியேற்பு நடந்தது. 4:30 மணிக்கு நான் ரயில்வே அதிகாரிகளை சென்று சந்திக்கிறேன். அப்பொழுதுதான் எனக்கு இதனுடைய உண்மை நிலவரம் தெரியும். இந்த திட்டம் முழுமையாக நிராகரிக்கப்பட்ட ஒன்று என்பதை அப்பொழுதுதான் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அதற்கு பிறகு பல கட்ட அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஏன் இந்த திட்டம் இத்தனை சர்வேயிலும்
ரிஜெக்ட் செய்யப்பட்டது என்று தெரிந்த பிறகு அதற்கான காரணத்தை தேடிய போதுதான் அங்க வந்து ரயில்வேயை பொறுத்தவரை பயணிகள் திட்டத்தை போடும்போது அது வந்து ரயில்வேக்கு லாபகரமாக இருக்காது. கார்கோ என்று சொல்லப்படுகிற பொருட்களை செல்கிற குட்ஸ் அதுதான் வந்து ரயில்வேக்கு அவருடைய முதலீடுக்கு அதுதான் வந்து ஈடுகட்டும் என்று சொல்லப்படுகிற இந்த மாவட்டத்திலிருந்து அந்த அளவுக்கு ரயில்வேக்கு குட்ஸ் கிடைக்காது என்று அவர்கள் அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிற எல்லா சர்வேலையும் குறிப்பிடப்பட்டிருக்க என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அப்படி இருப்பதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாவட்டத்தில் இத்தனை தொழில் நிறுவனங்கள் இருந்து அதற்கு பிறகும் இப்படி ஒரு அறிக்கை இப்படி தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் என்று தெரிந்ததா அதற்கு பிறகு நானே யோசித்து பல்வேறு நண்பர்களிடம் சொல்லப்போனா மரியாதைக்குரிய சகோதரர் பொன்னி இர்ஃபான் அவர்களிடம் தான் நான் முதல் தொலைபேசியில் அழைக்கிறேன். அழைத்து அவர் இந்த கிரானைட் தொழில் செய்கிறார் விசிட்டிங் தேர்தல் காலத்தில் நான் அவர்கள் எனக்கு கொடுத்த இந்த அடையாளத்தை வச்சு அவருக்கு தொலைபேசியில் பேசி அவரிடம் இதிலிருந்து இங்கிருந்து இந்த மாவட்டத்திலிருந்து ஒரு மாதம் எத்தனை டன் பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவரிடமிருந்து துவங்கி ஒவ்வொரு நபராக கேட்டு இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அன்றைக்கு அவர் வந்து மேங்கோ பல்ப் ஃபேக்டரி அந்த அசோசியேஷனுடைய தலைவராக அவரிடமும் கேட்டு அது அந்த மேங்கோ பல்ப் மூலமாக எவ்வளவு இப்படி ஒவ்வொரு துறையாக கேட்டு அன்றைக்கு நான் தயார் செய்த இந்த கடிதம் தான் இந்த மாவட்டத்துல இந்த பொருட்கள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த மாவட்டத்திலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படுகிறது என்பதை ஏன்னா டெக்ஸ்டைல் மார்க்கெட்டில் மட்டும் ஏறத்தாழ 40 கண்டெய்னர் தினசரி வந்து செல்கிறோம். இப்படி ஒவ்வொன்றாக பெற்றுதான் இந்த கடிதத்தை 2019 ஜூலை 4ஆம் தேதி அமைச்சருக்கு கொடுத்து டிஸ்கஸ் பண்றோம். அமைச்சர் 2 நாளுக்கு பிறகு வந்து பேச சொன்னார். 2 நாள் பிறகு போகும்போது அதிகாரிகளோடு அழைத்து வைத்து பேசுறார். பேசுகிற போதுதான் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது, இது வந்து பல முறை முயற்சி எடுத்தது, இது முடியாது, எனவே நீங்கள் வேறு ஏதாவது திட்டத்தை பத்தி கேளுங்க, இந்த திட்டத்தை இனிமேல் இதற்காக நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றுதான் என்னோட அமைச்சர் சொன்னார். ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் நான் மீண்டும் முயற்சி எடுத்து ஜெயின் என்கிற ஒரு அதிகாரி சிஜிஎம் இருந்தார், அவரை வந்து சந்தித்து அவரிடமிருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு இந்த திட்டத்திற்கு 18 லட்சம் மக்களுடைய கனவு திட்டம், அவருடைய வாழ்க்கையுடைய எதிர்காலம், எனவே நீங்க வந்து ஏதோ ஒரு அதிகாரிகள் செய்த தவறுக்காக துறையுடைய சர்வேல வந்து இதெல்லாம் இந்த மாவட்டத்தில் இந்த அளவுக்கு குட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, இங்க எதுவும் டிரான்ஸ்போர்டேஷன் ஆகுது, இது வந்து இதெல்லாம் அவர்கள் கணக்கிடாமல் சர்வே ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. எனவே நீங்க வந்து போடக்கூடிய 2 வார்த்தை நீங்க எழுதினீங்கன்னா 18 லட்சம் மக்களுக்கு அவருடைய கனவு நனவாவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன போது அவர் வந்து அதை வந்து ஒத்துக்கிட்டு நான் இதெல்லாம் கரெக்டா இந்த அளவுக்கு இந்த துறையில இவ்வளவு பொருட்கள் வெளியே ஏற்றுமதி செய்ய சொன்ன போது அந்த 2 வார்த்தை என்னன்னு கேட்டா நான் அவர்கிட்ட சொன்னேன், கடைசி அறிக்கை தாக்கல் செய்திருக்கு, இன்னும் நீங்க போர்டுக்கு அனுப்பல, எனவே அதற்கு முன்னர் ரீலுக் இன்டு நீங்க எழுதிட்டீங்கன்னா நான் திருப்பி அதுக்கு பயப்பட்ட கோப்புக்கு உயிர் வந்துடும், நான் எடுத்துட்டு நான் ஊர்ல போய் எல்லா தொழில் நிறுவனங்களிடமும் கடிதம் வாங்கி தரேன்னு சொல்லி அவர் அதை ஒத்துப்பட்டு அவரும் அதை முயற்சி எடுத்து அதை கையெழுத்து போட்டு திருப்பி கோவிந்த சுவாமி என்று சொல்லப்படுகிற அன்றைக்கு எங்களுடைய இன்ஜினியர் தலைமை இன்ஜினியராக இருந்தார், அவர் தலைமையில அன்றைக்கு இந்த குழு அனுப்பப்பட்டு அவர்களை அழைத்து வந்து ஒவ்வொரு துறையின் ரீதியாக நான் கடிதங்கள் பெற்றுக் கொடுத்து பல்வேறு முயற்சிகள் எடுத்த பிறகுதான் கடைசியாக எல்லா கட்டமும் கடந்து ரயில்வே போர்டுகளுடைய அதிகாரிகளை சந்தித்து அவர்களையும் புரிதல் கொள்ள வைத்துதான் இறுதியாக ஜூன் திங்கள் 14ஆம் தேதி மத்திய ரயில்வே அமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு அவர் என்னை சந்திப்பதற்கு அனுமதி கொடுத்து அன்றைக்கு அவரிடம் இது கருத்தை கொடுத்து பேசினேன். 1.5 மணி நேரம் அவரோடு இது குறித்து விரிவாக பேசி இந்த திட்டத்திற்கான முதல் ஒப்புதலை அன்றைக்கு கையெழுத்து போட்டு அடைந்தா போடுறார். அதற்கான ஆதாரங்கள் என்று சொன்னா அவர்கிட்ட வந்து விரிவாக அவர் அந்த அதிகாரிகளை கேட்டார். அந்த ரயில்வே அதிகாரிகளும் சொன்னார்கள், இந்த திட்டத்தை இந்த அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தியவர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான், அவருடைய ஒரே முயற்சியில தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்ன போது அவர் தான் இந்த தேதி 2022 ஜூன் 19ஆம் தேதி அவர் அதை கையெழுத்து போடுகிற போது டாக்டர் ஃபார் யூ எலோன் ஐ ஆம் சாங்ஷனிங் அப்படின்னு தான்
சொல்லித்தான் கையெழுத்து போட்டார். போட்டுட்டு தான் எனக்கு தொலைபேசியில அவருடைய தனிப்பட்ட நண்பரை கொடுத்து அழைத்து மிஸ்கால் கொடுத்து, இந்த திட்டம் சம்பந்தமா நீங்க எந்த நேரமும் என்னை தொடர்பு கொள்வதற்கு இந்த நண்பரை வச்சிருக்கேன் அவர் கொடுத்ததுதான் இதனுடைய ஆதாரம். இந்த தேதி தான் அவர் கையெழுத்து போட்டு அதுக்கான முதல் ஒப்புதல் அன்னைக்கு தான். இந்த சர்வேல அதுதான் இந்த பிரிலிமினரி சர்வேன்னு சொல்லப்படும். அதுதான் முக்கியம். அது ஒன்ஸ் அது ப்ராசஸ் ஆகாத போது இந்த திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது. அதான் 10-11 சர்வேயிலையும் செயல்படுத்த முடியாம போனதற்கு அதுதான் காரணம். இதெல்லாம் கொடுத்த பிறகுதான் அந்த சர்வே பண்ணி அதற்கு பிறகு ஜூலை திங்கள் 2022 19ஆம் தேதி இதற்காக சாங்ஷன் ஆஃப் ஃபைனல் லொகேஷன் சர்வே என்று இதற்காக இதான் 2,45,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆணைப்பிறக்கப்பட்டது. இந்த ஃபைனல் லொகேஷன் சர்வேங்கிறது ஒன்ஸ் இது வந்துருச்சுன்னு சொன்னா அந்த திட்டம் ரயில்வேயினுடைய ப்ராடக்ட். செல்லக்குமார் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றைக்கும் ரயில்வே துறை இந்த திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். நிதி ஒதுக்குகிற போது இனிமேல் தேவை என்பது பைனான்சியல் சாங்ஷன் மட்டும் தான். பைனான்சியல் சாங்ஷன் கேபினெட்ல அப்ரூவலுக்கு இந்த எஸ்டிமேட் தயார்படி திட்ட மதிப்பீடு சொல்லுவாங்க. அதெல்லாம் தான் ஃபைனல் சர்வே. லொகேஷன் சர்வே என்னன்னா அந்த திட்ட ரயில்வே செயல்படுத்துவதற்கு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும். சிக்னல் தான் மெயின். இது ரயில்வே ஒரு பாதை ஓட்டணும்னா சிக்னல் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல சிக்னல் அமைக்கப்பட வேண்டும், எந்த இடத்துல கிராசிங் வரும், எந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் கட்டப்படும், எந்த இடத்துல பாலம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற இறுதியாக அதற்கு என்ன திட்ட மதிப்பீடு ஆகும் என்பதை கணக்கு போடுகிறது தான் இந்த அறிவு. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் முக்கியம். இது இதுகாலம் ரயில்வே அமைச்சர்கள் இருந்த போதே இது செயல்படுத்த முடியாது என்று முடித்து வைக்கப்பட்டது. ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதியினுடைய கிருஷ்ணகிரி தொகுதியுடைய மக்கள் அளித்த ஒரு வாக்கு அதனுடைய மகிமை சக்தி என்ன என்பதை உணர்ந்து கொண்டு மனசாட்சியோடு பணியாற்றிய காரணத்தினால்தான் இத்தனை பேர் ரிஜெக்ட் செய்யப்பட்ட அந்த திட்டத்தை இன்றைக்கு அதற்கு முதல் ஒப்புதல் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். இதை பற்றி ஆவணா தெரியாதவர்கள் இதனுடைய ரயில்வேயுடைய நிர்வாக செயல்பாடுகளை பற்றி சிறிதளவு தெரியாமல் சுய விளம்பரத்தை மட்டுமே தேடிக் கொள்பவர்கள் அவர்கள்தான் இதை பற்றி பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை பொறுத்த பொதுவாக ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்புதல் கொடுத்து எப்பொழுது ஃபைனல் லொகேஷன் சர்வே என்று அனுப்பப்பட்டதோ அந்த திட்டம் இன்றைக்கு இல்லைன்னாலும் 5 ஆண்டுகள் ஆனாலும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு பைனான்சியல் சாங்ஷன் கொடுக்கிற போது திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துவிடும். எனவே இதுதான் முக்கியமான ஒன்று. அந்த பிள்ளையார் சொல்லிங்கிறது இதில் கொண்டுதான் அதை ஆரம்பிப்பாங்க. அது இன்றைக்கு வெற்றிகரமாக பெற்றிருக்கிறேன். நான் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி என்பது திட்டத்திற்கான ஒப்புதலை பெற்றுக் கொடுப்பேன். இன்னும் சொல்ல போனா பேசுறவங்க யாராக இருந்தாலும் நான் பேசிய முழுமையை தெரிந்து கொண்டு பேசுவேன். நான் மக்கள் மன்றத்தில் சொல்லுகிற போது, தேர்தல் காலத்தை சொல்லுகிற போது தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார் என்று சொன்னால் 365 நாட்களுக்குள்ளாக இதற்கான ஒப்புதலை பெற்றுத் தருவேன். இல்லை என்றால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சாட்சியாக வைத்து நான் இங்கே வாக்கு கொடுத்தேன். இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இல்லை. இருந்தாலும் மக்கள் மீது நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற உண்மை தன்மையோடு தான் செயல்பட்ட காரணத்தினால்தான் இந்த திட்டத்திற்கு அதற்கான முதல் அனுமதியை பெற்றுக் கொடுக்க முடிந்தது. மக்களின் நலனுக்காக பாடுபடும் தலைவர், உங்கள் நம்பிக்கையின் மனிதர் டாக்டர் ஏ. செல்லக்குமார் அவர்கள் வெற்றி பெற வாக்கு இயந்திரத்தில் 4வது பட்டனை அழுத்தி கை சின்னத்தில் வாக்களியுங்கள்.